Hi friends, Assalamu alaikum. Today special lemon rice வெண்டைக்காய் பொரியல் வித் भेंडी ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடாயில் எண்ணெய் சுடனதுக்கு அப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லெமன் நம்ம ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதையும் நல்லா ஒரு 20 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அதை இது பண்ணிவிட்டு நம்ம ரைஸ் வடித்து எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரைஸ் இதோட சேர்த்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை மேலாக தூவி அதையும் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ரைஸ் போட்டு கிளறி விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெண்டைக்காய் பொரியல் நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் இதோட நம்ம வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை அதோட சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் சேர்த்து நம்ம ஆயிலே தண்ணி ஊற்றக்கூடாது, ஆயிலையே நம்ம ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அது நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பச்சை மிளகாத்தூள் சேர்த்து நம்ம இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இது குழந்தைங்களுக்கு நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். அப்புறம் भेंडी ஃப்ரைக்கு ஒரு தட்டில் கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், சால்ட்டு, சிக்கன் மசாலா எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா போட்டு கலக்கிக்கிட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வெண்டைக்காவை நம்ம இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த மசாலாவை நம்ம எல்லா வெண்டைக்காலையும் இந்த மசாலாவை நம்ம நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணி அதுலேயும் எல்லா வெண்டைக்காவையும் நம்ம மசாலா போட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சோண்டு ஆயில் போட்டு அதில் நம்ம ஒவ்வொரு வெண்டைக்காவாக இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக ஆயில் சும்மா லைட்டாக போட்டு நம்ம ஃப்ரை மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் இது செய்கிறது, டீப் ஃப்ரை இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட்டால் தான் இன்னும் நிறைய வீடியோ போட முடியும்.